கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2025ஆம் ஆண்டு நாம் ஓடி முடித்து விட்டோம். 12 மாதங்களுக்குள் 365 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புக்கள், சில உறவுகளின் இறப்புக்கள், நாம் சாதித்தவை, நம்மை விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், எம்மை எழுந்து நடக்கச் செய்தவைகள், எம்மை உலுக்கிய அனர்த்தங்கள், இவ்வுலகை கண்ணீர் சிந்த வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அதிர்ஷ்டங்கள், எம்மை முடக்கிய நோய்கள், இவ்வாறு இவ்வருடம் எமக்கு விடை கொடுத்து செல்கின்றது. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2026 எம்மை நோக்கி நகர்த்த இருக்கும் பாதைகள் அதிசயமாகட்டும். இன்று திருஅவை தாயானவள், இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியா பெருவிழாவை கொண்டாடுகின்றாள். அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாத்திரமல்ல, அவள் எமது திருஅவையின் தாயாகவும் இவ்வுலகத்திற்கான பாதுகாவலியுமாக இருக்கின்றாள். இவ்வுலகு அதன் படைப்பின் தொடக்கத்திலே ஆதி பெற்றோரால் காயப்பட்டு பாவ நிலையால் அதன் நிலை இழந்திருந்த போதும், இவ்வுலகிலே பிறந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் தூய்மையால், பிரமாணிக்கத்தால், கீழ்ப்படிவால், அவளின் கற்பு நிறை வாழ்வால் இவ்வுலகு இழந்ததை மீண்டும் பெறலாயிற்று. எனவே நாம் தொடங்கும் இவ்வருடத்தை அவளின் பாதத்திலும் பாதுகாவலிலும் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போம். திருஅவை முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளும், அது எமக்கு தரும் அனைத்து படிப்பினைகளும், மேலும் எமது நம்பிக்கையை வளர்த்திட மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க மன்றாடுவோம். 2026ஆம் ஆண்டு எமக்கும் எமது குடும்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். 2026ஆம் ஆண்டு இயேசுவை எனது வாழ்வால் சான்று பகரும் கருவியாக நான் மாற மன்றாடுவோம். 2026ஆம் ஆண்டு இவ்வுலகம் தேடும் அமைதியின், நீதியின் இல்லிடமாக மாற மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்திடும் நல்லுள்ளங்களாக மாறிடுவோம். இதற்கான வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைந்திடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களை, முன்னுரையில் கேட்டது போல அன்னைக்கு திருவிழா எடுக்கிறோம். இறைவனின் தாயாக அவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் நாளில் அன்னையிடமும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அவள் எங்களுக்காக பரிந்து பேசவும், இறை துணையில் எங்களை வழிநடத்தவும் வேண்டுவோம். அன்னை மரியாளின் பாதுகாப்பில் நாங்கள் வாழவும், தொடர்கின்ற இந்த ஆண்டு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஆண்டாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தை இறைவன் தர வேண்டுமென்றும், இன்னும் அதிகமாக எமது குடும்பத்தை, இவ்வாலய மக்களை, பங்கை, இன்னுமாக பல தேவைகளில் வாடி நிற்கின்ற ஒவ்வொருவரோடும் இறைக்கரம் செயலாற்ற இந்த பலி வழியாக வேண்டுவோம். வருடத்தின் தொடக்கத்தின் முதல் நாளில் இந்த இரவில் இறை பிரசன்னத்தில்
ஆண்டவருடைய இந்த புது வருடத்தை இன்னும் சில நிமிடங்களில் சந்திக்கின்றோம். இந்த நிமிடங்கள் பாக்கியமான நிமிடங்களாக புனித யாகப்பர் ஆலய வாழ் மக்களுக்கும் இவ்வாலயத்தில் கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைத்திட இந்த பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க, நாம் செய்த பாவங்கள் குறை குற்றங்களை இறைவன் மன்னிக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். இந்த நிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எமது நிலையை ஏற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் பாவம் ஞானம் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள்
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமான கன்னிமையினால் மனு குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசீரளிப்போம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீர் ஆரோரிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 4 தொடக்கம் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தை என கூப்பிடுகிறது. ஆகையால் நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீபன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானுதூதர் சொல்லியிருந்தவாறே அதற்கு ஜேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் முதல் நாள் 3 முக்கியமான விடயங்களை நினைவுகூர திரு அவை அழைக்கின்றது. முதலாவதாக, திருப்பலியின் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டது போல அன்னை மரியாளின் பெருவிழா, அவள் கடவுளின் தாய் என்கின்ற பேர் உண்மையை, சத்தியத்தை விழா கொண்டாட அன்னையாம் திரு அவை எங்களை அழைத்திருக்கிறது. இரண்டாவதாக, 8ஆம் நாள் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது ஜூத மரபின்படி. அப்பொழுது அவருக்கு ஜேசு என்று பெயரிடுகிறார்கள். ஜேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாளாக இருக்கிறது. மூன்றாவதாக, பிரியமானவர்களே, திரு அவையும் இவ்வுலகம் இந்த நாளை அமைதியின் நாளாக, அமைதிக்கு விழா எடுக்கும்படி அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 விடயங்களையும் நாங்கள் ஆழமாக சிந்திப்போம். எமது யாழ் திரு அவை உரையாடல், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் இவற்றை இந்த ஆண்டு நினைவு கூர்ந்து அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முதலிலே அன்னை மரியாள், நேற்றைய நாளிலே நாங்கள் 31ஆம் தேதி இங்கே ஒரு 34, 35 பேர் ஒன்று கூடி கடவுளுக்கு நன்றி சொன்னாங்கள். ஒரு 5 மணி போல் சென்ட் ஜேம்ஸ் ஆலயத்தை சேர்ந்த 35 பேர் வந்திருப்பினோம். அப்படித்தான் சிஸ்டர்? ஆண்டு முழுவதும் கடவுளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி கூறினோம். ஏனையவர்கள் நாங்கள் வீட்டிலே நிறைய வேலை இருக்கிறது, புது வருடத்தை எதிர்கொள்வதற்காக சிலது வீட்டிலிருந்து நீங்கள் நன்றி கூறியிருப்பீர்கள். உங்களுக்காக நாங்களும் அந்த 35 பேர் நன்றி சொன்னோம். இந்த ஆண்டு அதே போல் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரும். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருடத்தை ஆரம்பிப்பது போல ஆண்டு முடிவிலும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற மனப்பான்மையை தமிழர்களாகிய நாங்கள் கொள்ள வேண்டும் என்பது அன்னை மரியாளூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் எபோசு திருச்சபை, உங்களுக்கு தெரியும், பல திரு அவைகள் கூடியிருக்கின்றன. கடைசியாக வெட்டிக்கான் II. இந்த எபேசு திருச்சங்கம் முக்கியமாக அறிவித்தது, அந்த காலத்தில் இருந்த பேதகம் என்னவென்றால், இயேசு 2 நிலைகளிலே இருக்கிறார். அதாவது கடவுள் தன்மை, இன்னொன்று மனித தன்மை. அந்த 2 தன்மைகளிலும் அன்னை மரியாள் வெறுமனே மனித தன்மையுடைய இயல்புடைய இயேசுவுக்கு மட்டும் தாயாக இருக்கிறார் என்கின்ற பேதகம் எழுந்த ஒரு காலம். ஆகவே அதை முறியடித்து திரு அவை சரியான ஒரு படிப்பினையை தருகிறது. இயேசு மனிதனாக கடவுளாக இருக்கிறார். ஆகவே மனிதனாக கடவுளாக இருக்கின்ற அவருக்கு மனித இயேசுவுக்கு மட்டுமல்ல, கடவுளாக இருக்கிற இயேசுவுக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கிறாள் என்ற சத்தியத்தை தந்திருந்தது. அதனூடாக திரு அவை நீண்ட காலமாக இயேசுவின் தாய் அன்னை மரியாள் என்பதோடு கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்கின்ற வேத சத்தியத்தை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, இந்த குழந்தை பிறக்கப் போகிறது என்ற அறிவித்தல் கப்ரியேல் தூதர் ஊடாக அன்னை மரியாளுக்கு கிடைக்கிறது. நீ கன்னியாக இருக்கிறாய், ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறாய். அப்பொழுது அன்னை மரியாள் சஞ்சலப்படுகிறாள். கன்னியாக இருக்கிறாள், திருமணம் நடைபெறவில்லை, குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி அவளுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. இது எவ்வாறு நிகழும்? நானும் இன்னும் கணவனை அறியேனே, திருமணமாகவில்லை, வெறுமனே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நடந்திருந்தது, மன ஒப்பந்தம் மட்டும் நடந்திருந்தது. அப்பொழுதுதான் கப்ரியேல் தூதர்
ஆண்டவருடைய வல்லமை உண்மையில் நிழலிடும், ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும் என்ற சத்தியத்தையும் இறை உண்மையையும் அந்த பெண்ணுக்கு அறிவிக்கிறார். அப்பொழுது இயேசுவின் தாயாக மாறுவதற்கு அன்னை மரியாளிடம் எஞ்சியிருந்த அந்த கன்சர் ஆம் என்கின்ற வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முற்றுமுழுதாகவே கடவுளுடைய திருவிழத்துக்கு தன்னை கொடுத்தவளாக இருக்கின்றார். இவ்வாறாக இயேசுவின் தாயாக தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாள் அந்த அறிவிப்பின் போதே ஒரு அடையாளம் வழங்கப்படுகிறது. உறவினராகிய எலிசபேத்து முதிர்ந்த வயதில் கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் கருவுற்றிருக்கிறார். ஆகவே அன்னை மரியாள் கடவுளின் தாயாக தெரிவு செய்யப்பட்ட பின் இயேசுவை உதரத்திலே தாங்கியவளாக எலிசபேத்துக்கு உதவி செய்ய போகிறார். அங்கே போகிற பொழுது எலிசபேத்து மரியாளை கண்டவுடன், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அந்த எபேசு சங்கம் இறை வார்த்தையிலிருந்து கோடிட்டு எடுத்த வார்த்தைகள் இவை. கடவுளின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஆகவே திரு விவிலியமே எமக்கு சொல்லி இருக்கிறது, அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்கிறாள் என்று. அன்னை மரியாள் வெறுமனே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தேர்ந்தெடுத்ததன் வழியாக பெருமைப்பட்டவள் அல்ல. மாறாக தன்னே முற்று முழுதாக அந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்தவளாக மாறுகிறாள். ஏனென்றால் இயேசுவே சொல்லி இருக்கிறார், வெறுமனே இரத்த உறவினால் பெற்றெடுத்ததனால் மட்டும் அன்னை மரியாள் எனது தாய் அல்ல, எனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர். ஆக இறைவனுடைய வார்த்தையை ஆம் என்று கேட்ட அன்னை மரியாள் இறுதி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுப்பவராக இருந்தார். ஜோவான் நற்செய்தியினுடைய ஆரம்பம், வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். ஆகவே இன்கார்னேஷன்ஸ் அல்லது இறை மனித இயல்பின் ஏற்பு என்பது வார்த்தையாக இருந்தவர் மனிதனாக மாறினார். அந்த ஒரு மறைபொருளினுடைய மாற்றத்திற்கு அன்னை மரியாள் கருவியாக இருந்தாள். இறைவனை பெற்றெடுக்கின்ற கருவி மட்டுமல்ல, வார்த்தைக்கு மனு உரு கொடுக்கின்ற, தன்னுடைய வாழ்வின் ஊடாக அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தாயாக இருந்தாள். இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக இருந்தாள். இறுதி மட்டும் பயணிப்பவளாக இருந்தாள். சிலுவை அடியில் திரு அவையின் தாயாக தெரிவு செய்யப்பட்டாள். பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது திரு தூதர்களோடு செபத்திலே ஒன்றித்திருந்து அவர்களுக்காக, திரு அவைக்காக செபிக்கின்ற தாயாக இருந்தார். அதன் வழியாகத்தான் அவளுடைய மேன்மையை இன்று திரு அவை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் எடுத்துக்காட்டான ஒரு தாயாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தொடக்க நூலில் 3வது அதிகாரம் 15வது வாக்கியம், ஆதி பெற்றோர் பாவம் செய்த பிற்பாடு அங்கே நடக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆளையால் தங்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர் மீது சாட்டி கொண்டிருந்த நேரம் கடவுள் அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, விசேஷமாக ஏமாற்றிய அந்த பாம்பை பார்த்து, அழகையை பார்த்து சொல்லுகிறது, உனக்கும் அவளுக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் இடையே நான் பெரும் பகையை ஏற்படுத்துவேன்.
நீ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயல்வாய். இரட்சணிய வரலாற்றினுடைய தொடக்கத்தில் ஆதி பெற்றோர் பாவம் செய்த பிற்பாடு அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவை. தனது மகனையே முன்குறித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். இதை பிரியமானவர்களே, நாங்கள் திருவழிபாட்டில், இது தொடக்க நூல் திருவிவிலியத்தினுடைய முதல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 15வது வாக்கியத்திலே பார்க்கிறோம். அதே போல திருவிவிலியத்தினுடைய இறுதி புத்தகம் திருவழிபாட்டு, அதனுடைய 12வது அதிகாரத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு பெண் அலகை பாம்பு என்று அங்கே வர்ணிக்கப்படுகின்றது. அதே போல் அங்கே ஒரு குழந்தை அந்த தாய் பெற்றெடுக்க காத்திருக்கிறாள். ஆனால் அந்த பாம்பு அந்த குழந்தையை விழுங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய படைகள் அல்லது வெள்ளம் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறது. ஆயினும் கோபம் கொண்ட அந்த அலகை அவளுடைய ஏனைய பிள்ளைகளை கொல்வதற்காக தேடுகிறது. இது நாங்கள் திருவிவிலியத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்க கிடக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றன. ஆகவே இங்கே பிரியமானவர்களே, அலகைக்கும் இறைவனுக்கும் அல்லது இறை தன்மைக்கும் இடையிலான போராட்டம் தொடர்கிறது. இன்று புதியதொரு ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் அன்னை மரியாளுடைய பாதுகாப்போடு ஆரம்பிக்கிறோம். அவள் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கின்றாள். ஆனாலும் பிரியமானவர்களே, அவளுடைய ஏனைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது எங்களைத்தான். மிகுதியாக இருக்கிற எங்களுக்கு அலகை பல சவால்களை ஒவ்வொரு ஆண்டும் தந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆண்டும் நிச்சயமாக வரும். கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அல்லது பாவ சூழல் இல்லாத உலகம் இருக்கப் போவது இல்லை. பாவ சூழல் இல்லாத உலகம் என்றால் அது மோட்சமாகத்தான் இருக்கும். வாழுகின்ற இந்த சூழலுக்குள் ஆண்டவருடைய பலம், அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இன்றியமையாதது என்பதை கடவுளின் தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்ற இந்த பேருண்மையின் ஊடாக அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மரியாள் தனது வாழ்வினூடாகவும் வார்த்தைகளினூடாகவும் சொல்லியிருக்கிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை என ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முற்றுமுழுதாக கையளித்தான மரியாள் இயேசு முதலாவது பொதுமையை செய்கிற பொழுது கானாவூர் திருமணம், அங்கே இயேசு அழைக்கப்பட்டிருந்தால், அன்னை மரியாவும் அழைக்கப்பட்டிருந்தால் ரசம் தீர்ந்து விடுகிறது. அன்னை மரியாள் இயேசுவிடம் போகிறார், மகனே ரசம் தீர்ந்து விட்டது, நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு இயேசு சொல்லுகிறார், எனது நேரம் இன்னும் வரவில்லை. நாம் என்ன செய்ய முடியும்? கை விரிப்பவரை போல மறுமொழி சொல்லுகிறார். ஆனால் அன்னை மரியாள் அந்த நேரத்தை வருவித்துக் கொள்கிறார். அந்த தேவையில் இருப்பவர்களுக்காக இயேசுனுடைய நேரத்தை வருவித்துக் கொள்கிறார். அந்த அவப்பேரை தவிர்ப்பதற்காக தனது மகனிடம் பரிந்து பேசி ஒரு விடயத்தை மட்டும் ஆணித்தரமாக எங்களுக்கு விட்டு செல்கிறார். சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அவர் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஆகவே அவர் சொன்னார், 6 கச்சாடிகள் நிறைய தண்ணீரை ஊற்றுங்கள். அவர்கள் ஊற்றினார்கள். அதன் வழியாக புதுமையை அனுபவித்துக் கொண்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய முதல் நாளில் நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். தெளிந்த உள்ளத்தோடு அமைந்த உள்ளத்தோடு சபை மடுப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கிறிஸ்மஸுக்கும் இப்பொழுதுதான் நான் பிரசங்கம் சொல்லிட்டு கதிரமாதா கோயில் வெளியில் வந்து விஷ் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குடும்பம் என்னை விஷ் பண்ண வந்தது. அப்பொழுது ஒரு 8-9 ஆண்டு 12-13 வயசு வரும் மதிக்கத்தக்க ஒரு பொம்புள்ள பிள்ளையும் அங்கே வந்திருந்தது. அப்பொழுது நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நேரம் 1:15 வரும் விஷ் பண்ண வரைக்க, உமக்கு நித்திர வரையிலையான்? அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் நித்திர ஒன்று ஒளிம்பிட்டேன்,
நான் இங்கே பூச வரக்கு முதல் புள்ள நித்திர கொண்டு ஒளிம்பிட்டாக்கும் என்று கேட்க இல்லை ஃபாதர் உங்களோட பிரசங்க நேரம் நான் நித்திர கொண்டு ஒளிம்பிட்டேன். முழிப்பாக இருக்கிறீங்க. ஓகே, இரண்டாவது பகுதிக்குள்ளே போவோம். இயேசுவுக்கு பெயரிடப்படுகிறது. எங்களுடைய பெயர் இயேசு என்கின்ற நாமம் அவருக்கு சூட்டப்படுகிறது 8ஆம் நாள். அது யூத முறைப்படி விருத்த சேதனம் செய்யப்படுகின்ற காலத்தில் வழங்கப்படுகின்ற பெயராக இருக்கிறது. அது நாங்கள் திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் சூட்டப்பட்ட வார்த்தைகளையும் அண்மையிலே நாங்கள் வாசித்தோம். இங்கே பெயர் சூட்டுகிறது என்பது இறைவனுடைய விசேட அழைப்பாக இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிற பொழுதே என்ன பெயர் அவருக்கு சூட்டப்படும் என அங்கே கபிரியேல் தூதர் மரியாளுக்கு சொல்லியிருந்தார். இயேசு என்று பெயரிடுவீர். ஆகவே இறைவார்த்தையினுடைய கடைசி பகுதி இங்கே சொல்லுகிறது, குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆகவே இங்கு இயேசுவுக்கு பெயரிடுதல் என்ன செய்தி எங்களுக்கு தருகிறது? எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அனைவரும் இறைவன் முன்னிலையிலே பெருமதியானவர்கள். 10ஓடு 11ஆக இறைவன் எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிரசன்னத்திலே பெருமதி மிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் தனது பிரசன்னத்தில் எங்களை வாழ்வதற்காக அழைக்கின்ற பொழுது எங்கள் வழியாக தான் தனது செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்பித்திருக்கின்றார், விளைந்திருக்கின்றார். அவருடைய திட்டத்தில் அது வகுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வருடம் எமக்கு தரப்பட்ட இன்னொரு காலமாக இருக்கிறது. இந்த காலம் நாம் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்பிக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. அது கஷ்டங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக நிரூபிக்கப்படலாம், சந்தோஷங்கள் வழியாக, வெற்றிகள் வழியாக பறைசாற்றப்படலாம். எம் வாழ்வின் வழியாக கடவுள் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த மாட்சி அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைகள் குறைந்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நான் எனது மகிழ்ச்சியிலே அக்கறை கொண்டவனாக இருக்கிறேன், என் வழியாக கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்பதற்கு மாறாக கடவுள் எனது பெயரை மாட்சிப்படுத்துவதற்காக நான் கடவுளுடைய பெயரை விட, கடவுளுடைய மாட்சியை விட என்னில் கரிசனை கொண்டவனாக மாறியிருக்கிறேன். செல்ஃபி கலாச்சாரம், தானே எனது ஃபோட்டோவை நானே எடுத்து நானே புகழ் பாடுகின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கின்றான். இன்று திருப்பதிக்கு முதல் அந்த குகைக்குள்ளே சென்றேன். நிவாரணம் வழங்கும்படியாக எழுதப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய திரு காட்சி அல்லது இயேசுனுடைய பிறப்பு சித்தரிக்கின்ற அந்த பகுதிக்குள் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே நான் என்னுடைய முகத்தை பார்த்தேன். கீழே எழுதப்பட்டிருந்தது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி. அதை செய்தவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். சில வேறு விடயங்கள் இருந்து அகற்றப்பட்டதோ தெரியாது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த பகுதி என்னை நான் கண்டுகொண்டு என்னை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகும். நான் கொடுக்கக்கூடிய மேலான காணிக்கை பிரியமானவர்களே நானாக இருக்கிறது. எனது பெயர் சொல்லி என்னை அழைத்த கடவுள் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பது உன்னத பரிபொருளாக நான் அவருக்கு மாற வேண்டும். மூன்றாவதாக பிரியமானவர்களே, அமைதியின் ஆண்டு அல்லது அமைதியின் நாள் உலகம் முழுவதும் சமாதானத்துக்காக ஜெபிக்கின்றதாக இருக்கிறது. 2025 கார்த்திகை 27, 28ஆம் திகதிகள் எமது தேசத்தை புயல் வாட்டி போட்டது. பலர் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பலர் கை கொடுத்தார்கள். எமது நாடும் சரி, பல அயல் நாடுகளும் வெளிநாடுகளும் எமது தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக கை கொடுத்தன.
அதே போல எமது மண், எமது பங்கு, இந்த ஆலய மக்கள், அந்த மக்களுடைய வாழ்வோடு தாங்களும் இரண்டர கலக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றீர்கள். பாராட்டுக்குரியது. இந்த ஒரு நேசம், இந்த ஒரு கரிசனை எமக்கு இன்னும் அதிகமாக இந்த ஆண்டு தேவையாக இருக்கிறது. என் வழியாக கடவுள் மாட்சிப்படுகிறார் என்பதைப் போல நாங்கள் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்க கேட்டதைப் போல நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவி அப்பா, தந்தாய் என கூப்பிடுகிறது. இறைவனை நாங்கள் அப்பா என்று கூப்பிடுகிற பொழுது ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கின்ற அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த ஆண்டு நான் மட்டும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றால் காணாது, எனது குடும்பம் மட்டும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றால் காணாது, எனக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையை பெற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான அமைதியாக, சந்தோஷமாக இருக்கிறது. அமைதி, சந்தோஷம் இன்னொருவர் தருகின்ற விடயம் அல்ல. அதை நான் பெற்றுக்கொள்வதைப் போல நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே அக்கறை உள்ள சிலது நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களுடைய வஞ்சகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களினால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எனது வாழ்வு மற்றவர்களுக்கு அமைதியை, சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இறை வார்த்தை இன்று இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு, ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருப்பதற்கு அன்னை மரியாள் எங்களோடு உடன் இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பு இச்சமூகத்திற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற அழைப்பாக மாற இந்த பலி வழியாக ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் எங்களையும் எங்களோடு உடன் இருப்பவர்களையும் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டி எழுந்து நின்று இறை விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாராய்
எமது தேவைகள் மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பித்து ஜெபிப்போம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தி அறிவிக்க என நீர் தெரிந்து கொண்ட அடியார்களாகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உங்கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது சித்தப்படி அப்பணியை முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறந்திருக்கும் இப்புதிய உலகை ஆசீர்வதியும். நாம் கால்பதிக்கும் இவ்வருடம் அனைத்து ஆசீர்களையும் உமக்கு தருவதாக. தூய ஆவியின் தூண்டுதலால் நாமும் புதியவற்றையே சிந்தித்து எமது தீய உணர்வுகளில் மாற்றங்களை காணவும், எமது சமூகத்துக்காக புதிய தலைமுறையினருக்காக புதிய விடியலாக நம் உருவாகிட அருள் புரிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், எமக்கு முன்பே இருக்கிற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் நடைபெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும், நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டுவோம். புதிய திருப்தத்தை எதிர்பார்க்கும் மக்கள் நிறைமகிழ்வை அடையவும், ஒன்றுபட்டு உழைக்கவும் உமது அருளால் நிறைத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இந்த நவீன உலகிலே கிறிஸ்தவ வாழ்வை சிதைக்கும் வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், கருக்கொலைகள், யுத்தங்கள் என நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் சீர்கேடுகளை அதிகாரத்தோடும் உரிமையோடும் தட்டி கேட்கவும், இதனால் பாதிப்புறும் மக்களின் வாழ்வு ஒரு விடியல் கிடைத்திடவும், நீர் தேர்ந்தெடுத்த உமது மக்கள் உண்மையில் நிலைத்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது சொந்த கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தின் இனிய தேவைகளுக்காகவும் வேண்டுவதோடு இந்த ஆண்டை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். அவரை எங்களுக்கு பலமாக இருக்கவும், அன்னை மரியாளுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், எமது பாதுகாவலராகிய புனித யாக்கோப்புவின் வேண்டுதல் பரிந்துரை எம்மையும் எமது குடும்பத்தையும் வழிநடத்தவும் மௌனமாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நன்மை அனைத்தையும் கனிவோடு தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். இப்புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடுகின்ற நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தின் மாட்சியை அடைவதைப் போல அதன் நிறைவையும் எங்கள் வாழ்வில் காண்பித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியாகிய புனித மரியாவின் பெருவிழாவில் உம்மை போற்றி புகழ்வதும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவியை நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி உமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்திருக்கச் செய்து நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பினை வானுதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களின் அவற்றில் மேலுள்ள செருவீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எமது குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டிஞான பிரகாசம், எல்லா திருநீராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இவ்வுலகில் மக்கு கொண்டவர்களாயிருந்த புனிதராகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்திருந்து எமது வாழ்வை இறைவிடம் கையளித்து அவருடைய திருவிழம் எங்கள் வாழ்வில் நிறைவு பெற கையேந்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று ஜாதிரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.